குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது பாய் பிரேக்கிங் கிளாஸ் என்ற வெண்டலின் ப்ரூக்ஸ் என்ற ஒரு ஆஃப்ரோ அமெரிக்கன் poet, ஆப்பிரிக்க அமெரிக்க நாட்டை சார்ந்த ஒரு poetess, ஒரு பெண்பால் கவிஞர் எழுதின ஒரு பாடல் பாய் பிரேக்கிங் கிளாஸ். This poetess was born in 1917. 1917 பிறந்திருக்காங்க. 2000 இறந்து போயிடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 83 ஆண்டுகள் உயிருடன் இருந்திருக்கிறார்கள். She was awarded Pulitzer Prize. இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த பரிசு புலிட்சர் பிரைஸ். அந்த பரிசை முதலில் பெற்ற ஒரு ஆஃப்ரோ அமெரிக்கன் poet, அது நம்முடைய விண்டலின் ப்ரூக்ஸ் மட்டும்தான். அது அவருடைய சிறப்பு. அவர் எழுதின மெக்கா என்கின்ற ஒரு poetry கலெக்ஷன், ஒரு பல கவிதை தொகுப்பு நூல், அதுக்கு பேர் மெக்கா. அந்த தொகுப்பில் இடம்பெற்ற ஒரு கவிதை தான் பாய் பிரேக்கிங் கிளாஸ் என்கின்ற இந்த கவிதை. இந்த கவிதை எதை பற்றியது? நமக்கு தெரியும், ஆப்ரோ அமெரிக்கன் என்று சொன்னாலே ஆப்பிரிக்க நாட்டில் பிறந்து அமெரிக்காவில் வாழ்ந்த ஒரு கவிஞர். அப்போ இவர் ஆப்பிரிக்க கவிஞர், ஆப்பிரிக்க நாட்டை சார்ந்தவர். ஆப்பிரிக்க நாட்டை சார்ந்த கருப்பின மக்களுக்கு அமெரிக்காவில் எப்பொழுதும் பல அவமானங்கள் இழைக்கப்படும் இல்லையா? அவர்கள் வெள்ளையர்கள் தான் முதல் குடிமக்கள், மற்றவர்களெல்லாம் பிற்படுத்தப்பட்டவர்கள் என்கின்ற எண்ணத்துல தான் அங்க இருப்பவர்கள் இருப்பார்கள். அப்படித்தான் இருந்தாங்க. அப்போ இந்த அங்க இருக்கக்கூடிய ஒரு பையன், அவன் எல்லா துறையிலும் அவன் அமுத்தப்படுகிறான். He was pressed down in all. ஒரு கேம் அப்படின்னா இவன் ஒரு ஆப்பிரிக்கன் கருப்பன் கிடையாது. ஒரு நல்ல ஹோட்டலுக்கு போகலாம் கிடையாது, நல்ல நட்பு கொள்ளலாம் கிடையாது. இப்படி எல்லா துறைகளிலும் ஒரு இளைஞன் அவனுக்கு இந்த நாட்டில் எதெல்லாம் பங்கெடுத்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையோட போறானோ அங்கெல்லாம் அவனுக்கு உரிமை மறுக்கப்படுகிறது. அப்போ உரிமை மறுக்கப்பட்ட உடனே அவனுக்கு ரொம்ப கோபம் வருது. அந்த கோபத்துல என்ன செய்யறதுனே தெரியல. இப்ப எல்லாரும் தங்களை வெளிப்படுத்தி, இப்ப நம்ம ஒரு டேலண்ட்டை வளர்த்துக்கிறோம். அந்த டேலண்ட்டை வளர்த்துக்கிட்டு அங்க போய் நம்ம பண்ணும்போது நமக்கு ஒரு முன்னுரிமை கொடுப்பாங்க இல்லையா? அப்ப நமக்கு சந்தோஷமா இருக்கும் இல்லையா? ஒரு இடத்துக்கு போறோம், நம்மளை அவங்க கண்டுக்கவே இல்லை. ஆனால் உங்களுடைய திறமையை பார்த்த உடனே உங்களை அவங்க முன்னுரிமை கொடுத்து உங்களுக்கு ஒரு மரியாதை மதிப்பு கொடுக்குறாங்க. அப்போ உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஆனா இவனுக்கு அந்த மாதிரி இடத்துல இவனுக்கு முன்னுரிமையே கிடையாது. இவனை எதுலையுமே சேர்த்துக்கவே மாட்டாங்க. அப்போ தனக்கு திறமை இருந்தால் கூட அந்த திறமையை வெளிக்காட்டுவதற்கு இவனுக்கு சந்தர்ப்பமே கிடையாது. அப்போ போட்டு கருப்பனா ஒதுக்கிட்டு, உனக்கு ஒன்றும் தெரியாது பேசாமறா, இப்படியே போட்டு 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 வச்சிருக்காங்க. அவனுக்கு ஆத்திரம் வருது, கோவம் வருது, என்ன செய்யறதுன்னே தெரியல. ஒரு கல்லை விட்டு அடிச்சிடான். எதை அடிச்சான்னு தெரியாது. அது ஒரு கடையா இருக்கலாம், அல்ல ஒரு வீடா இருக்கலாம். ஆனால் பொதுவாக இந்த அமெரிக்கன் கண்ட்ரி, இந்த குளிர் மிகுந்த நாடுகள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் பூரா வந்து கிளாஸில் தான் இருக்கும். ஈவன் இன் அவர் ஓன் கண்ட்ரி, நீங்கள் ஊட்டி கொடைக்கானல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே பெரிய பெரிய இடங்கள்லாம் ஜன்னலில் கண்ணாடி வச்சு தான் இருக்கும். அதுக்கப்புறம் அதில் ஸ்க்ரீன் போட்டிருப்பாங்க. ஏன் கண்ணாடி வைக்கிறாங்க அப்படின்னா, மரத்தினால், இப்போ நம்ம வீட்டிலலாம் மரக்கதவு இருக்கும் இல்லையா? இந்த மரத்தினாலுக்கு அந்த ஜன்னலை க்ளோஸ் பண்ணுறதுக்கு உடன் டோர் இருக்கும். அந்த உடன் டோர் குளிர்காலத்தில் ஒரு மாதிரி விரைச்சிக்கும், சரியாக மூடாது. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உட்டை பயன்படுத்த மாட்டாங்க, கிளாஸ் தான் பயன்படுத்துவாங்க எல்லா நாட்டிலையும். அப்போ அவங்க நாடு இதெல்லாம் வந்து அமெரிக்கா என்பது குளிர் மிகுந்த நாடு. அப்போ எல்லா வீட்லேயும் ஜன்னல்லாம் கிளாஸில் தான் இருக்கும். ஜன்னல் கிளாஸில் தான் இருக்கும். பெரிய பெரிய மால் அல்லது பெரிய ஷாப்ஸ், கடை எங்கே போனீங்கன்னாலும் அங்கே கிளாஸ் தான் நிறைய இருக்கும். நம்மளால பையன் ஏதோ கோவம், அவனுக்கு ரொம்ப கோபம், அழுத்தம், என்ன செய்யறதுன்னே தெரியல. ஆனால் மக்களை எப்படியாவது தன் மீது இழுக்க வேணும். ஒரு குழந்தை கூட பார்த்தீங்கன்னா ஏதாவது அட்ராக்ட் பண்ணும்.
நம்ம கவனத்தை ஈர்க்கும். உடனே நீங்க அத தூக்கி கொஞ்சுனீங்கன்னா, அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த தூக்கி உங்கள கொஞ்சணுங்கிறதுக்காகவே அது ஏதாவது ஒண்ணு பண்ணும். அப்படி எதையுமே பண்ண விட மாட்டேங்கிறான் இவன. எதையும் பண்ண மாட்டேங்கிறான். இவன தன்னை வெளிப்படுத்துவதற்கு இவனுக்கு எந்த சந்தர்ப்பமே இல்ல. எல்லா சந்தர்ப்பத்திலும் இவன் கருப்பினான் என்கின்ற ஒரே காரணத்தினால, பிளாக்ங்கிற ஒரே ரீசன்னால இவன ஓரங்கட்டிக்கிட்டே இருக்காங்க. அவனுக்கு கோவம் வருது. அந்த கோவத்துல ஒரு கல்ல விட்டு அடிச்சிடறான். இப்ப நம்ம இத எப்படி எடுத்துக்குவோம்? ஏன்னா ரவுடி மாரி பிஹேவ் பண்றான். அது என்ன பப்ளிக்ல இருக்க கண்ணாடியெல்லாம் அடிச்சு உடைக்கிறான். என்னடா ரவுடி இப்படிதான் நம்ம நினைப்போம். ஆனால் இவர் அதை ஒரு வித்தியாசமான கோணத்திலே இதை பார்க்கிறார். அதான் பாய் பிரேக்கிங் கிளாஸ் என்று இந்த பாடலில் சொல்றாரு. இப்ப இதான் இதனுடைய பேக்ரவுண்ட், பின்புலம் நீங்க புரிஞ்சிருப்பீங்க. இப்ப நீங்க கவிதையை பார்த்தீங்கன்னா, இதை நீங்க உணர்வு பூர்வமாக புரிந்து கொள்ளலாம். நான் விசிதிப்போம். இந்த போம் பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு போம் எழுதுவதற்கு இவரை தூண்டினவர் ஒரு எடிட்டர், ஒரு பத்திரிகை ஆசிரியர், எடிட்டர். அவர் ஒரு பத்திரிகையை எடிட் பண்றவராக இருக்கார். பத்திரிகை ஆசிரியர், ஆசிரியர்னா எடிட்டர்னு தான் சொல்லுவாங்க. அல்லது ஒரு புக்கை எடிட் பண்றவங்களுக்கு எடிட்டர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஒருவேளை இவருடைய புத்தகங்களை எடிட் பண்றவராக அவர் இருந்தாரா, அல்லது ஒரு பத்திரிகை ஆசிரியரான்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த பாடலினுடைய ஃபர்ஸ்ட் லைன்லே அந்த எடிட்டருக்கு இந்த போம அவங்க சப்மிட் பண்றாங்க, டெடிகேட் பண்றாங்க. ஸோ டெடிகேட்டட் டு மார்க் கிராஃபோர்ட். மார்க் கிராஃபோர்ட் என்கின்ற அவர் ஒரு பிளாக், அவர் ஒரு கருப்பினத்தை சார்ந்தவர் தான். இவர் ரைட்டர் வெண்டலின் ப்ரூக்கும் கருப்பினத்தை சார்ந்தவர் தான். அந்த ஒரு பிளாக் இனத்தை சார்ந்த அந்த எடிட்டர் மார்க் கிராஃபோர்ட் என்கின்ற அந்த எடிட்டருக்கு இதை டெடிகேட் பண்றாங்க இந்த போம. இதை எழுதுவதற்கு அவர்தான் தூண்டுதலாக இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. நான் விசிதி போ. Whose broken window is a cry of art. It's a cry. Cry. அழுகிறோம் அப்படின்னா, நம்மால ஒரு காரியத்தை செய்ய முடியல அப்படின்னா, அப்படியே கோபம் வரும், ஆத்திரம் வரும். ஆனா அந்த கோபத்தையும் காட்ட முடியாது. அப்ப எப்படி ஆகும்? அப்படியே அழுக வரும். அந்த அழுக. அந்த பையனுக்கு தன்னுடைய திறமையை காட்டுவதற்கு ஒரு இடம் இல்லை, எதையுமே பண்ண முடியல. அப்படியே அடக்கி வைக்கிறான், எதையும் அவனை பங்கெடுத்துக்க விட மாட்டேங்கிறான். அப்போ இவனுக்கு அந்த ஆத்திரத்துல ஒரு அந்த ஆத்திரம், கோபம், இது அழுகையாக வருகிறது. அந்த அழுகையின் விளைவாக நடந்த ஒரு ஆர்ட்டுங்கிறார். இது ஒரு கலை. அங்கிருந்து அடிச்சுக்கான்டா, எவ்வளவு டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டா அடிச்சுக்கான் பாரு. அடிச்சு அது என்னமா அழகா ஒரு கோலை போட்டு போயிருக்கு, என்ன அழகா செய்திருக்கான் பாரு என்று இதை ஒரு ஆர்ட் மாதிரி இவர் சித்தரிக்கிறார். சொல்லுவான் ஜி.கே. செஸ்டர்டன் சொல்லுவாங்க. அவருக்கு ஒரு கால் ஆக்சிடென்ட் ஆகி அவருக்கு வந்து கால் உடைஞ்சி வீட்டில் உக்காந்துருப்பாரு. ஒரு கால் உடைஞ்சி போச்சு. ஒரு கால் உடைஞ்சி போய் மாவு கட்டு போட்டு இப்படி காலை தூக்கி வச்சுட்டு நீங்கள் வீட்டில் உக்காந்துருக்கீங்க, பெட்டில் தான் இருக்கணும். இப்போ அவரு அது எவ்வளோ வேதனையான விஷயம். இந்த வேதனையான விஷயத்த ஜி.கே. செஸ்டர்டன் ரொம்ப அழகா சொல்ல, பார்த்தியா, ஒரு கால் இப்படி இருக்கும்போது தான் எனக்கு இன்னொரு கால் இவ்வளவு ஸ்ட்ரென்த்தா இருக்குங்கிறது எனக்கு புரியுது. ஒரு பெரிய உண்மையை கண்டுபிடிக்கிறாரு. ஏன்னா நீங்க 2 கால்ல ஒரு கால் உடைஞ்சு போச்சுன்னு இந்த காலை ஊனி நீங்க நடக்க முடியாது. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, இன்னொரு கால தான் நீங்க அழுத்தி அந்த காலுக்கு தான் ஒரு அழுத்தம் கொடுத்து நடக்கணும். அப்போ 2 கால் செய்கின்ற வேலையை ஒரே ஒரு கால் என்ன அழகா செய்து பார்த்தியா, அப்ப எவ்வளவு ஸ்ட்ரென்த்தா இருக்கு, எனக்கு இன்னொரு கால் எவ்வளவு ஸ்ட்ரென்த்தா இருக்குது பார் அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு எஸ்ஸே எழுதியிருக்காரு. பார், நான் ஒரு கொக்கு மாதிரி, எப்படி கொக்கு ஒத்த காலில் நிற்கிறேன், நானும் ஒரு கொக்கு மாதிரி ஒத்த காலில் நிற்கிறேன் பார் என்று அழகாக சொல்லுவார். அதான் ஒரு வேதனை, ஆனால் அந்த வேதனையை அழகாக சொல்லுவார். அது மாதிரி வெண்டலின் ப்ரூக்கும் பார் என்ன அழகா இருக்கும் பார், என்ன அழகா அடிக்கிறான்டா, என்ன குறி வச்சிருக்காங்கிற, அங்கிருந்து அடிச்சா கரெக்டா அடிச்சிருக்கான்டா, குறி அவனுக்கு தப்பல, ஆனா அடிச்ச அடியில் ஒரு அழகான ஓட்டை போட்டிருக்கு. இட் இஸ் அன் ஆர்ட் அப்படின்னு சொன்னார். Whose broken window is a cry of heart. இது ஒரு வேதனையினால் அழுத ஒருவனினுடைய கலையின் வெளிப்பாடு. இந்த விண்டோ பிரேக் ஆயிருக்கிறது. Whose broken window is a cry of art. அதுக்கப்புறம் ஒரு வரி வந்து பிராக்கெட்ல கொடுத்துருக்காங்க. பட் இதனுடைய கண்டினியூவேஷன் இஸ் ரா.
இது ஒரு ரா. இந்த கிரை ஆஃப் ஆர்ட் இஸ் அ ரா. ரா அப்படின்னா அதாவது ஒரு ஒரு இப்போ ஒரு சிற்பி ஒரு சிற்பம் செதுக்கிடுவான். அப்புறம் அதை இன்னும் கொஞ்சம் நுட்பமா இன்னும் கொஞ்சம் வேலைப்பாடுகள் செய்வான் இல்லையா? ஒரு ஒரு சிற்பி அல்ல ஒரு ஓவியன் ஓவியன் கூட அப்படியே வளைவான். அப்புறம் அங்கங்கே பார்த்து 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 இன்னும் அதுக்கு மெருகூட்டுவான் இல்லையா? அதை ஒன்றும் பர்ஃபெக்ட் பண்ணுவாங்க இல்லையா? அது மாதிரி இது இன்னும் பர்ஃபெக்ட் பண்ணல. ஒரு கலைஞன் அந்த ஆர்ட்டை முழுவதுமாக வெளிப்படுத்துறதுக்கு முன்னாடி அவன் செய்த அந்த ஆர்ட்டை பர்ஃபெக்ட் பண்ணுவான். அப்படி இது பர்ஃபெக்ட் பண்ணாத ஒரு ரா ஆர்ட் அப்படின்னு சொல்ற. இட்ஸ் அ கிரையிங் ஆர்ட் இஸ் ரா அப்படின்றாரு. Now we see the bracket. Success that wins aware as elegance as a treasonable faith. Success. இந்த கலையிலே அவன் வெற்றி அடைந்து விட்டான். That wins aware as elegance. இப்போ நீங்க ஒரு பெரிய காரியத்தை வெற்றி அடைஞ்சிட்டீங்க, வெற்றிகரமா செய்துட்டீங்க அப்படின்னோடனே உங்க நண்பரை பார்த்து அப்படின்னு சொல்றோம். ஒரு கண்ணடிக்கிறோம்ல, விங்க் அப்படின்னா கண் அடித்தல், கண் சிமிட்டுதல், விங்கிங். அதுக்கு பேர் ஓக்லிங்னு பேர். கண்ணடிக்கிறதுங்கிறது ஓக்லிங். அப்படி கண் சிமிட்டுவோம்ல, நான் நல்லா செஞ்சிருக்கேன்ல அப்படின்னு. அது மாதிரி இவன் சக்சஸ் நல்லா வெற்றிகரமாக அடிச்சிருக்கான். கண்ணாடி அடிச்சு உடைச்சிட்டான் விண்டோ. தட் விங்ஸ் அவர் ஆஸ் எலிகன்ஸ், ரொம்ப எலிகன்ட். எலிகன்ஸ்னா ஒரு பியூட்டிஃபுல், ஒரு அழகாக செஞ்சிருக்கான். ஆஸ் அ ட்ரீசனபிள், ட்ரீசன் துரோகத்தனம், ட்ரீசனபிள் ஃபெய்த், துரோகத்தின் மீது அவன் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை. இவன் எல்லா இடங்களிலும் துரோகப்படுத்தப்படுகிறான். அதாவது ஒரு இடத்துல கூட இவனுக்கு உரிய தகுதி இவனுக்கு கொடுக்கவே இல்லை. கொடுக்காம எல்லா இடங்களையும் இவனை வந்து ஏமாத்துறாங்க, இவனை பின்னாடி தள்ளுறாங்க. அந்த ட்ரீசனபிள், அந்த ஃபெய்த், அதன் மீது அவன் கொண்டிருந்த அந்த நம்பிக்கை, எல்லா இடங்களையும் அவன் நம்பிக்கையோட போவான். ஆனா அங்க அவன் ஓரம் கட்டப்படுவான். பிகாஸ் ஹி இஸ் பிளாக். ஆனா அந்த ஒரு வெறியில அவன் இதை செஞ்சான். அந்த வெறியில, ஆத்திரத்துல, அழுகையின் வெளிப்பாடாக இவன் அதை செய்தான். ஆனால் அதை செய்தது ஒரு அழகாக. அது அது அவன் செஞ்ச காட்டியும் வெற்றி. அவனை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக அடிச்சிருக்கான். அடிச்சது உடஞ்சிருச்சு, வெற்றி. அந்த வெற்றி அடைஞ்சவன் எப்படி ஒரு அழகாக உடைச்சிருக்கான் பார் என்று அவன் கண் சிமிட்டி கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கிறான். இப்போ மறுபடியும் சோனிக். சோனிக் அப்படின்னா ரிலேட்டட் வித் சவுண்டுன்னு அர்த்தம். அதான் என்னமா அடிச்சாங்கிற, அடிச்ச உடனே அந்த கிளாஸ்ல பட்டு பழிச்சுன்னு அப்படி தெரிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டு வந்துச்சு பாரு, ஏங்கப்பா டடா. இவர் சொல்றாரு இது சோனிக். அருமையா ஒரு கண்ணாடி கீழே விழுந்து உடஞ்சாவே, ஒரு கண்ணாடி கிளாஸ் கீழே விழுந்துச்சுனாவே எங்கேயோ ஒரு அந்த ரூம்ல உட்காந்துருக்க அம்மா கேட்பாங்க, என்னடி ஆச்சு, அதை என்ன பண்ணாங்க கேட்பாங்க. ஏன்னா அந்த சத்தம் அப்படி பளிச்சுன்னு கேட்கும். இவன் அடிக்கிறான், ஒரு கல்லை விட்டு அடிச்சு ஒரு கண்ணாடி உடையுது. அப்போ அது எப்படி இருக்குன்னாக்க இஸ் சானிக். இந்த சவுண்ட் இருக்கே அழகு. இஸ் ஓல்டு ஐடு பிரீமியர். இஸ் ஓல்டு ஐடு பிரீமியர். பிரீமியர் அப்படின்னா இந்த பிரீமியர் ஷோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கலையை, ஒரு சினிமான்னு வச்சுங்களேன், ஒரு சினிமாவை கஷ்டப்பட்டு தயாரித்து அதை முதல்ல இந்த உலகத்திற்கு நீங்கள் காட்டுறீங்க. இந்த ஃபஸ்ட்டு ஷோ இப்போ தான் முதல்ல எல்லாரும் பார்க்க போகிறாங்க. அல்லது ஒரு ட்ராமா, அல்லது ஒரு மியூசிக் கன்சர்ட், ஒரு இசை கச்சேரி, அல்லது இளையராஜா எழுதின அந்த இது இருக்கு பாருங்க, என்ன சொன்னாங்க, வாட் இஸ் தட், அது என்னமோ சிம்பொனி. ஒரு அழகான சிம்பொனி இசைக்கிறாரு. அந்த முதலாக அந்த சிம்பொனியை கொண்டு போய் லண்டன்ல காட்டுறாரு, இசைக்கிறாரு. அது ஃபஸ்ட்டு, அதுக்கு தான் பிரீமியர். இந்த பிரீமியர்னு பேர். இஸ் வேர்ல்டு ஐடு பிரீமியர். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன், இவனுடைய முதல் அடி தான். இவனுக்கு இத்தனை நாளாக கோபம், எரிச்சல், வெறுப்பு எல்லாம் இருந்துச்சு. ஆனா இது எல்லாம் உள்ளத்துல இருந்த அவைகளெல்லாம் பொங்கி முதல்ல இந்த உலகத்திற்கு காட்டுறான். அதான் பிரீமியருங்கிறான். ஸோ இந்த பிரீமியருங்கிறது the first show. First you show your
ஆர்டிஸ்டிக் டேலண்ட். முதலாக உங்களுடைய கலையை நீங்கள் வெளிப்படுத்துறது. அதுதான் பிரீமியர்னு பேரு. இவருடைய கலையை முதலாக வெளிப்படுத்துகிறார். ஒரு கல் அவுட் அடிச்சு, ஒரு ஜன்னல உடைச்சு வெளிப்படுத்தலாம். அது என்ன அழகா சொல்ல இஸ் பிரீமியர். இஸ் வேர்ல்ட் வைடு பிரீமியர். அவர் பியூட்டிஃபுல் ஃப்ளா அண்ட் டெரிபிள் ஆர்னமெண்ட். இட் இஸ் a பியூட்டிஃபுல் ஃப்ளா. இது ஒரு மிஸ்டேக் தான். அதுக்காக வந்து நீங்க பப்ளிக்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கண்ணாடியை நீங்க உடைக்கலாமா? இட்ஸ் a flaw. பட் இட்ஸ் a beautiful flaw. இது ஒரு அழகான தவறு. முரண். இட்ஸ் a beautiful at the same time it's a flaw. இது ஒரு அழகான தவறு. அண்ட் டெரிபிள் ஆர்னமெண்ட். ஆர்னமெண்ட் என்ன? அலங்காரம் செய்யப்பட்ட. டெரிபிள் ஒரு மோசமான அலங்காரம் செய்யப்பட்ட விதம். எல்லாமே முரண்ல பேசிட்டே இருக்காரு. இட்ஸ் டெரிபிள். அதுக்கு ஆப்போசிட்ல சொல்றாரு ஒரு ஆர்னமெண்ட். அது ஒரு டெரிபிளான ஆர்னமெண்ட்ரா. ஏன்னா இது சரியான வழி இல்லை. அது அவருக்கும் தெரியுது. ஆனா அப்படித்தான் நீங்க வெளிப்படுத்தணும். வேற என்ன பண்ணுவீங்க? இப்போ வீட்டில் ஒய்ஃபு கிட்ட நீங்க ஏதாவது ஒன்று சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க, கோபத்தில் என்ன பண்ணுவாங்க, அவங்க கையில் இருக்கக்கூடிய கரண்டி அல்லது தட்டு டான்னு அடிப்பாங்க. அது எது? அதான். அதாவது எவ்வளவுதான் சொல்றது, எவ்வளவுதான் கேட்கறது, எவ்வளவுதான் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, எதை சொன்னாலும் அது இதுன்னு குறை சொல்லிக்கிட்டே இருந்தாக்க அந்த கோவம் வருதுல, அந்த கோபத்துல நல்ல சமைக்கிறோம் இருக்கலாம். சே என்ன சமைக்கிற, வாயில வைக்க முடியாது. சிச்சி. சரி ஒரு அழகா ட்ரெஸ் பண்றோம், அந்த வீட்டை துடைக்கிறோம், ஏதோ ஒன்று பண்றோம், பண்ணுனா குட், நல்லா இருக்கு. ஆனா இந்த இடம் இதை மாத்திரம் கொஞ்சம் சரி பண்ணிட்டா இன்னும் கொஞ்சம் அதிகமாக அப்படி ஏதாவது சொல்லணும்ல, ஒரு அப்ரிசியேஷன் இருக்கணும். எந்த அப்ரிசியேஷனும் இல்லை. எதை எடுத்தாலும் குறை சொல்லிக்கிட்டு நம்மளை ஒதுக்கி தள்ளிக்கிட்டே நமக்கு எந்த முன்னுரிமை இல்லைன்னா ஒரு கோவம் வரும். அந்த கோவத்தை எப்படி வெளிக்காட்டுறதுனாக்கா அடிச்சு உடைக்கணும். அதை தான் இவன் செஞ்சிடலாம். அதான் சொல்றாரு. அவர் பியூட்டிஃபுல் ஃப்ளா அண்ட் டெரிபிள் ஆர்னமெண்டா இது. அவர் பார்பரஸ், நம்முடைய காட்டுமிராண்டித்தனமான இந்த ஆக்ட் யாரு செய்வா? திடீர்னு எதையோ போட்டு அடிச்சு உடைக்கிறது அப்படின்னாக்க யாரு செய்வா? காட்டுமிராண்டி தான் செய்வான். இது ஒரு பார்பரஸ் ஆக்டிவிட்டி. அண்ட் மெட்டல் இட் இஸ் ஸ்ட்ராங். காட்டுமிராண்டித்தனமான ஆனால் உறுதியான மெட்டல். லிட்டில் மேன் அவன் ஒரு மேன் கிடையாது. லிட்டில் மேன் அப்படின்னா பையன் கிடையாது, ஒரு இளைஞன். இப்பதான் மேன் ஆக போற ஒரு பையன், இளைஞன். ஒரு இளைஞனுக்கு இப்படிப்பட்ட ஒரு தொல்லை வருது. லிட்டில் மேன் மெட்டல் லைக், ஒரு உலோகத்தை போன்ற ஒரு உறுதியின் காட்டுமிராண்டித்தனமான செயல்களாக இருந்தாலும் அவன் தன்னுடைய உணர்ச்சியை வெளிப்படுத்துறது, தன்னுடைய எக்ஸிஸ்டன்ஸ், தன்னுடைய இருப்பை இந்த உலகத்திற்கு வெளிக்காட்டுவதற்கு அவனுக்கு வேற வழியே தெரியல. எல்லா இடத்தையும் போட்டு அடைக்கிறீங்க. அவன் என்னதான் பண்ணுவான்? அடிச்சு உடைச்சா இப்ப யாரா உடைச்சது? திரும்பி பார்க்கறான். திரும்பி பார்த்த உடனே எல்லாருடைய கவனமும் ஈர்க்கப்படுகிறது. அடுத்த நாள் பேப்பர்ல வருது, ஏதோ ஒன்று வருது. இந்த மர்டர் பண்றவன் பூரா பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களா தான் இருப்பான். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா ஒரு 20-25 வயசு ஜாஸ்தி அதுக்குள்ள இருக்கவன் தான் இருக்கான். எப்படா இவன் பண்றான் அப்படின்னா, ஜஸ்ட் அட்ராக்ட். நீங்க படிச்சு எல்லாரையும் கவர்றீங்க. ஒருத்தன் பாடல் பாடுகிறவன் அதன் மூலமா கவர்றான். அவனுக்கு வேற எதையும் இந்த உலகத்தில் இருக்க மக்களை கவர்ந்து இழுப்பதற்கு அவனுக்கு வேற வழியே தெரியல. ஆனா இப்படி எங்கேயாவது ஒரு மர்டர் பண்றான்னு வச்சுங்க, அந்த தெருவே அவனை பார்க்குது. அவன் தான், அவர் தான், அவன்னு முதல்ல சொல்லிக்கிட்டு இருந்தான். அவரு தான் அந்த கொலை பண்ணவருமா. அந்த மரியாதை கிடைக்குது. அப்புறம் கோயில உள்ள போயிட்டு வெளியில வந்தான்னா அவனை கண்டு அந்த டீ கடையில இருந்து எல்லாரும் கொஞ்சம் பம்முவான். இதெல்லாம் அவனுக்கு பார்க்கறதுக்கு நம்மளை ரெக்கக்னைஸ் பண்றாங்க. ஸோ எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் ஏ ரெக்கக்னேஷன். ஒவ்வொருத்தரும் தன்னை ரெக்கக்னைஸ் பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்க. அது எதிர்பார்க்கலைன்னா ஏதாவது ஒன்றை பண்ணி அதன் மூலமாக அவங்க அந்த அதை அவங்க நிறைவேற்றிக் கொள்கிறார்கள். அதான் பார்பரஸ், காட்டுமிராண்டித்தனமா. ஆனால் மெட்டல் லைக் லிட்டில் மேன் ஹி இஸ். ஐ ஷல் கிரியேட். நான் உன்னை கிரியேட் பண்ணியிருக்கேன். இஃப் நாட் எ நோட், என்ன கிரியேட் பண்ணியிருக்க? அழகான அந்த ஓட்டையை நான் உருவாக்கியிருக்கேன் அப்படின்றான். இஃப் நாட் எ நோட் அப்படின்னா மியூசிக்னு அர்த்தம். 7 நோட்ஸ்னு சொல்றாங்களே, 7 சுரங்கள். அந்த சுரம் என்பதற்கு நோட் அப்படின்னு பேர். மியூசிக்ல சொல்லுவாங்க இதுக்கு என்ன நோட், மியூசிக்கல் நோட்னு சொல்லுவாங்களே, அந்த நோட், அந்த சுரம். 7 நோட்ஸ், 7 சுரம், அந்த சுரம். இஃப் நாட் எ நோட், நான் ஒரு மியூசிக்கல் நோட்டு இல்லை, ஆனால் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். வாட்?
எ ஹோல். இதோ அடிச்சு உடைச்சாங்க ஒரு ஓட்டையை உண்டாக்கியிருக்கனா இல்லையா? ஸோ ஐ ஷல் கிரியேட் இஃப் நாட் எ நோட். அது ஒரு மியூசிக்கல் நோட்டாக இல்லை என்றாலும் நான் ஒன்றை உருவாக்கி இருக்கிறேன். வாட் இஸ் தட்? எ ஹோல். நான் ஒரு ஹோலை நான் உருவாக்கியிருக்கேன். இஃப் நாட் அண்ட் ஓவர்ச்சர். ஓவர்ச்சர் அப்படின்னு சொன்னா இப்போ அதாவது இந்த ஓப்பனிங் ஒரு ஆர்கெஸ்ட்ரா இருக்கு. இந்த ஆர்கெஸ்ட்ராவில் அந்த முதல்ல நீங்க சொல்றீங்க இல்லையா, தட் இஸ் கால்டு ஓவர்ச்சர். ஒரு ஆர்கெஸ்ட்ரா அல்லது ஒரு மியூசிக்கல் கன்சர்ட், இதுல முதல்ல அவன் த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்கல்ல, அப்படி முதல்ல அவங்க சொல்லுவாங்க. அது எல்லாரையும் கவர்ந்து இழுக்கும். அந்த கவர்ந்து இழுத்ததுக்கு அப்புறம் எல்லாரும் அப்படியே உட்காந்து கேட்பாங்க. அப்படியே அந்த மியூசிக்கல் கச்சேரி 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஓடும், கேட்டுட்டு இருப்போம். இப்ப எடுத்த உடனேயே அவன் சொதப்புறான்னு வச்சுங்க. எடுத்த உடனே அவன் பாடுறான். ஐயோ ஏன்டா இவன்லாம் பாடுறான். அந்த குரல் கிடையாது, குரல் வளம் இல்லை, அப்புறம் அது முறையான பயிற்சி இல்லை, அந்த இசையில் அவன் பாடுறது போனால் ஒரே அவசரமா இருக்கு. அப்ப யாரு கேட்பா? அப்படி இல்லாம பிறரை கவர்ந்து இழுப்பதற்காக ஒரு ஆர்கெஸ்ட்ரா அல்லது மியூசிக்ல ஃபர்ஸ்ட் அவங்களை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி பண்றாங்களே, தட் இஸ் கால்ட் ஓவர்ச்சர்னு பேர். இது ஒரு ஓவர்ச்சர். எல்லாரையும், அதாவது இனிமே இது மாதிரி தான் செய்வான். நீங்க ஒழுங்கா அவனுக்கு உரிய ரெக்கக்னைசேஷன் கொடுக்கலன்னா இதை இனிமேல் இதுதான் பின்தொடர போகிறது, அதற்கு ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் இது அப்படின்னு சொன்னார். I shall create, if not a note, a whole, if not an overture, a desecration. A desecration அப்படின்னா அதாவது ஒரு புனிதமான ஒண்ணுக்கு, இப்ப நாம ஒண்ணு புனிதமானது அப்படின்னு நினைக்கிற ஒன்றை ஒருத்தன் மரியாதை குறைவா நடத்தும். இப்ப நீங்க நான் புத்தகங்கிறது ஒரு புனிதமானது அப்படின்னு நினைப்போம். ஆனால் ஒருத்தர் அதை காலில் மிதிக்கிறான்னு வச்சுங்களேன், மிதிச்ச உடனே இட் ஷோஸ் டிஸ்ரெஸ்பெக்ட். தட் இஸ் கால்ட், அதுக்கு தான் என்னென்ன பேர்? desecration அப்படின்னு பேர். இட் இஸ் an act which show disrespect to a holy thing. ஒரு புனிதமான ஒன்றிற்கு ஒரு மரியாதை, ஒரு அவமரியாதையான ஒரு காரியத்தை செய்வது, இதான் இது. இட் இஸ் an overture. It is an overture, a desecration. இதுதான் இது. full of pepper and light. full of pepper. அப்படித்தான் இது. இல்லை இவனுக்கு தெரியுது, நான் சொல்றான் அது ஒரு டிசக்ரேஷன் தான். full of pepper. பெப்பர்னா உயிரோட்டமுடைய, லைவ்லி. பெப்பர் மிளகு, கொஞ்சம் மிளகு சேர்த்தாவே கொஞ்சம் சுறுசுறுன்னு நல்லா இருக்கும்ல. மிளகு காரம் இல்லைன்னா அது ஒரு டல்லாக இருக்கும். கொஞ்சம் அப்படி மிளகு காரத்தை நல்லா போட்டுட்டீங்க அப்படின்னாக்கா அந்த அந்த மட்டன் அல்லது அந்த சிக்கனை சாப்பிடும் போதே கொஞ்சம் நல்லா சுறுசுறுன்னு ஒரு இருக்கும் இல்லையா, அதுதான் லைவ்லி. அது உயிரோட்டமுடைய, லைவ்லி. எ ஸ்பிரிட், ஒரு ஸ்பிரிட், அது ஒரு ஸ்பிரிட் இருக்கும். ஃபுல் ஆஃப் பெப்பர் அண்ட் லைட். லைட்னா ஒளி மிகுந்த. அப்போ அதாவது எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி, அதாவது ராத்திரியோட ராத்திரியா எங்கேயாவது இருட்டில் போய் எம விட்டு கண்ணாடியை உடைச்சிட்டு போகிறதில்ல. அதுக்கு பேராது எல்லாரும் இருக்கும்போது எல்லாரும் பார்க்குற மாதிரி தான் உடைச்சான். என்னடா ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க? கல்லடு தான், எல்லாரும் பெரிய கூட்டம் இருக்கு, மக்கள் நிறைய நிரம்பி இருக்கக்கூடிய இடத்துல இது நடக்குது. அதை தான் சொல்கிறேன். இப்போ மர்டர் பண்ணுறோன்னா திடீர்னு ஒரு நாள் ஒரு 7-8 பேர் 10 பேர் வருவான். டக்குன்னு ஒரு 2 வீலரில் வருவான். திடீர்னு இவங்க ஒரு 2 வீலரில் நடந்து போயிட்டு இருப்பான். திடீர்னு வருவான், அவனை அப்படியே சூழ்ந்து டக்கு வெட்டிட்டு 2 வீலர் ஓடி போயிடுவான். இதுக்கு என்ன வீரன் பேரா? நீ வீரன்னா என்ன பண்ணணும்? நேரம் வீட்டுக்கு போகணும், சண்டை போடணும், அவனை இழுக்கணும். அவனும் வருவான், நீயும் அறுவாள் எடுத்துக்க, கத்தி எடு, நீயும் குத்தும், அப்புறம் அவனும் குத்துவான், அவனும் வெட்டுவான்ல. இவனுக்கு தெரியும் அவன் வெட்டி விடுவான்னு. அதனால தான் இவன் போகும்போதே 5-6 பேர் சேர்ந்து போவான். அவன் எதிர்பார்க்காத சமயத்தில் டக்குன்னு அவனை மர்டர் பண்ணிட்டு ஒடியாந்துருவான். கோழை பசங்க தானே. இவன் அப்படிலாம் இல்லை, அடிச்சான். எல்லாரும் இருக்கும்போதே எல்லாரும் லைட், வெளிச்சமாக, எல்லோருக்கும் தெரிகின்ற வகையில், இன் ஓப்பன்.
திறந்த வெளி அரங்கிலே இந்த காரியத்தை செய்திருக்கிறான். ஃபுல் ஆஃப் பெப்பர் அண்ட் லைட் அண்ட் சால்ட் அண்ட் நைட் அண்ட் கார்கோஸ். எல்லாம் வெளிச்சத்தில் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி தான் இந்த காரியத்தை செஞ்சான். ஆனாலும் இந்த காரியம் நல்ல காரியம் இல்லை. ஏன் இந்த காரியம் நல்ல காரியமா? ஏன் இந்த காரியத்தை அவன் செஞ்சான் அப்படின்னா, ஆஃப் சால்ட் அண்ட் நைட். நைட்டுங்கிறது டார்க்னஸ், இருள். இவன் உள்ளத்துக்குள்ள இருள். அவன் செஞ்ச காரியம் பெப்பர், நல்லா ஸ்பிரிட்டா, அந்த உயிரோட்டத்தை பாட பார்க்கலாம், அடிக்கிறேன் பாடுறான், முடிஞ்சா பாடுறான் அப்படின்னு எல்லாரும் இருக்கும்போது லைட்டு ஓப்பனிங் எல்லாரும் பார்க்குற சமயத்தில் தான் அவன் அடித்தான் உடைச்சான். ஆனால் இவன் செஞ்ச காரியம் இருக்கு பாருங்க, சால்ட். உப்பு ஜாஸ்தி ஆச்சுன்னா என்ன ஆகும்? யூஸ்லெஸ். அப்போ இவன் செஞ்ச காரியம் நல்ல காரியம் இல்லை, ஆனால் அவனுக்கு அந்த இன்டென்ஷனில் இருக்கும், அதை செய்கிறான். ஆஃப் சால்ட் அண்ட் நைட்டு, ஒரே டார்க். அவன் உள்ளம் முழுவதும் இருண்டு போய் கிடக்கிறது. எந்த வெளிச்சமும் வாழ்க்கையில் இல்லை. அந்த கருப்பினவனுக்கு எந்த வெளிச்சமும் வாழ்க்கையில் இல்லை. நான் படித்து முன்னேறலாம், என்னுடைய திறமையை காட்டி முன்னேறலாம், என்னுடைய விளையாட்டுத் துறையில் முன்னேறலாம், எங்கேயும் என்னை விடவே மாட்டேங்கிறான். அழுத்தி 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 வச்சுக்கிறான். என்னதான் பண்ணுவான் அவன்? அதான் சால்ட் அண்ட் நைட் அண்ட் கார்கோஸ். கார்கோ அப்படின்னா என்ன அர்த்தம்? கார்கோ அப்படின்னா இப்போ கார்கோ ஷிப், கப்பலில் பார்த்தீங்கன்னா ஆட்களை ஏற்றி செல்லுகின்ற கப்பல் தனியாக இருக்கும். இன்னொன்று இந்த மாதிரி ஒரு நாட்டிலிருந்து ஒரு நாட்டிற்கு சரக்கு ஏற்றி செல்லுகின்ற கப்பல் ஒரு மாதிரி இருக்கும். அந்த சரக்கு ஏற்றிட்டு போகிற கப்பலுக்கு தான் கார்கோன்னு பேர். அதே மாதிரி ஃப்ளைட்லேயும் இருக்கும். ஃப்ளைட்டில் நீங்கள் பயணம் செய்யும்போது உங்கள் கையில் இவ்வளோ வெயிட் வச்சுக்கலாம். ஆனால் இவ்வளோ வெயிட்டு நீங்கள் கொண்டு போகலாம். ஆனால் அது என்ன பண்ணுவாங்கன்னா கார்கோவில் போட்டுருவாங்க. கார்கோவில் போட்டுட்டா நீங்கள் தனியாக போவீங்க, அது தனியாக வந்துடும். அது கார்கோ. கார்கோ அப்படின்னா நீங்கள் வச்சிங்க லோடட், வெயிட்னு அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம்? இவன் உள்ளம் கனத்து போயிருக்கு, இவன் உள்ளம் இருண்டு போயிருக்கு, இவன் கனத்த இதயத்தை உடையவனாக இருக்கிறான். கார்கோஸ், சால்ட், நைட் அண்ட் கார்கோஸ். இதனால தான் அவன் எல்லாரும் முன்னாடியும் அந்த லைட்டில் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி அந்த உயிரோட்டத்தோட அந்த உயிர் வேகத்தோட அடித்து உடைச்சிருக்கான். அது ஒரு கலை நுட்பத்தோடு இருக்குன்னு சொல்றார். ஆஃப் சால்ட் அண்ட் நைட் அண்ட் கார்கோஸ். டோன்ட் கோ டவுன் த பிளாங்க். இந்த பிளாங்க்குங்கிறது இந்த கடல் கொள்ளையர்கள் இருக்காங்க இல்லையா, இவன் என்ன பண்ணுவான்னா நடுவில் உங்கள் இதை ஷிப்பை கொள்ளையடிச்சிடுவான். கொள்ளையடிச்சு உங்கள் ஆளுங்களாம் போட்டுருவான், கொண்டு வந்துடுவான். அப்புறம் உங்களை மர்டர் பண்ணணும்னு வச்சுங்களேன். என்ன பண்ணுவான்னா அந்த கப்பல் மேலே ஒரு பிளாங்க் இருக்கும், அதில் நீங்கள் அப்படியே நடந்து போகணும், அந்த முனைக்கு போயிடணும். இனிமேல் அந்த பக்கம் போகிறதுக்கு ஒன்றும் கிடையாது, போமா. ஒன்று நீ அதில் நடந்து போயிடலன்னு ஒன்று சுட்டுடுவேம்மா. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதில் நடப்பீங்க, நடந்து அந்த எட்ஜுக்கு போயிடுவீங்க. எட்ஜுக்கு போய் போமா, நீங்கள் போனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? கடலுக்குள்ளே விழுந்துருவீங்க, செத்து போயிடுவீங்க. போகலைன்னு வச்சுங்க, இங்கேருந்து உங்களை சுட்டு கொண்டுடும். ஆக நீங்கள் செத்து போயிடுவீங்க, அவ்வளோதான். உங்களை கொல்றதுக்கு அதுக்கான வழி. அதுக்கு தான் அந்த பிளாங்க்னு பேர். இந்த பிளாங்க்கில் நீங்கள் போகலாம், இதுக்கு மேலே போனீங்கன்னா செத்து போயிடுவீங்க. அந்த மாதிரியான பிளாங்க். டோன்ட் கோ டவுன் த பிளாங்க். அந்த பிளாங்க்கில் அதுக்கு மேலே போகக்கூடாது. இஃப் யூ see there is no extension. இஃப் யூ see, நீங்கள் பார்க்குறீங்க, there is no extension in the plank. அந்த பிளாங்க்ல அதற்கு மேல் செல்வதற்கு இல்லை என்கின்ற மாதிரியான பிளாங்க்ல டோன்ட் கோ, போகக்கூடாது. அப்போ இவன் செஞ்சிருக்கான், நிறுத்திக்கணும். ஆஹா, மக்கள் எல்லோரும் என்னை கொண்டாடுகிறார்கள் என்று திடீர்னு அடுத்த நாள் இன்னொன்று உடைப்பேன், அதை உடைப்பேன், பஸ்ஸை உடைப்பேன், லாரியை உடைப்பேன்னு உடைக்கக்கூடாது. உங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்திட்டீங்க, மக்கள் அதை தெரிஞ்சுக்கிறாங்க, புரிஞ்சுக்கிறாங்க. இவன் கவிஞன் அது ஒரு ஆர்ட்டு, இவன் உள்ள இப்படி இருக்குது, நீங்கள் ஏன்னா கவனிக்கலைன்னு கேட்குறான். இதே இவன் தினம் செஞ்சுக்கிட்டு இருந்தா ஒத்துக்க முடியுமா? நான் சொல்கிறான், டோன்ட் கோ. நீ போன வரைக்கும் ரைட்டு, இதுக்கு மேலே எக்ஸ்டென்ஷன் கிடையாது. இந்த பிளாங்க்கு, இந்த கட்டை, இந்த பிளாங்க்னா பலகை, இந்த பலகை இவ்வளோ தான் இருக்குது. இதுக்கு மேலே நீ போகிறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை. நீ இந்த பலகையினுடைய எட்ஜ் வரைக்கும் வந்துட்ட, செஞ்சுட்ட. இனிமேல் இதுக்கு மேலே எக்ஸ்டென்ஷன் கிடையாது, நீ போகக்கூடாது. ஸோ இஃப் யூ see there is no extension, don't go. இதுக்கு மேலே போகக்கூடாது. Don't go down the plank if you see there is no extension. Each to his grief,
Each to his loneliness and fidgety revenge. Nobody knew where I was, and now I am no longer there. ஈச் டு இஸ் கிரீஃப். அவன் செய்த ஒவ்வொரு காரியமும் இந்த செய்திருக்கிற இந்த காரியம் அவனுடைய கிரீஃப், வருத்தத்தை, வேதனைக்காக, அந்த வருத்தத்தை வெளிப்படுத்துறதுக்காக செஞ்சிருக்கான். ஈச் டு இஸ் லோன்லினஸ். அவன் தனிமை. இவனோட எந்த நண்பர்களும் சேர மாட்டாங்க. இவனோட யாராவது சேர்ந்தாங்கன்னா அவனோட மற்றவங்க சேர மாட்டாங்க. அதுக்கு பயந்துக்கிட்டே இவன் கூட யாரும் சேர மாட்டாங்க. அப்போ இவன் அந்த கருப்பன் என்ன பண்ணுவான், அந்த பள்ளிக்கூடத்தில் அல்லது அந்த சமுதாயத்தில் தனியாக தான் உட்காந்துருக்கணும். ஹோட்டலுக்கு போனீங்கன்னாலும் தனி இடம், உனக்கு இங்கே இடம் கிடையாது, அங்கே போன்றான். நீ அங்கே போய் தனியாக உட்காந்துருக்கணும். யாரோடும் நீ பேச முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. ஸோ ஈச் டு இஸ் லோன்லினஸ், இவனுடைய தனிமைக்காக. ஈச் டு இஸ் கிரீஃப், ஈச் டு இஸ் லோன்லினஸ் அண்ட் ஃபிட்ஜெட்டி ரிவெஞ்ச். ஃபிட்ஜெட்டி அப்படின்னா ரிவெஞ்ச்னா தெரியும், பழிக்கு பழி. அந்த பழிக்கு பழி வாங்குறதுக்கு முன்னாடி நம்முடைய மன உணர்வு எப்படி இருக்கும், அப்படியே கொதிச்சுக்கிட்டு இருக்கும் இல்லையா. இது ஒரு அன்ஈஸி ஸ்டேஜ், ஈஸியாக இருக்காது. எப்படா அவனை பார்ப்போம், எப்படா இந்த பழிக்கு பழி வாங்குவோம், எப்படா என்னை இப்படி பண்ணிட்டாங்க, என்னை யார் கூடயும் பேச மாட்டேங்கிறான், என்னை செலக்ட் பண்ண மாட்டேங்கிறான், எனக்கு ஒரு முன்னுரிமை தர மாட்டேங்கிறான், இவனை எப்படா பழி வாங்குறது என்ற அந்த உள்ள இருக்கு இல்லையா, அந்த கொதிச்சுக்கிட்டு இருக்கிற உள்ள, அந்த கொதிச்சுக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஃபிட்ஜெட்டின்னு பேர். ஃபிட்ஜெட்டி ரிவெஞ்ச். அந்த பழி வாங்குகின்றனோ, இந்த சமுதாயம் என்னை இப்படியெல்லாம் பண்ணிடுச்சு, இந்த சமுதாயத்தை நான் பழி வாங்க வேண்டும் என்று அவனுடைய உள்ளம் கொதிக்குதில்ல, அந்த கொதிப்பு. ஈச் டு இஸ் கிரீவ். இவன் செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் பின்னால் இவனுடைய வருத்தம், இவனுடைய தனிமைப்பட்டது, இவன் கொதித்து கொண்டிருக்கக்கூடிய இவனுடைய பழிவாங்கும் எண்ணம், இதெல்லாம் இருக்கு. நோபடி நியூ வேர் ஐ வாஸ். இதுக்கு முன்னாடி நான் எங்க இருந்தேன்னு எவனுக்கு தெரியாது. நவ், இப்போ நான் எங்க இருக்கேன்னு தெரியாது. நானும் இந்த ஊர்ல தானே இருக்கேன், நானும் ஒரு பையன் தானே, இளைஞன் தானே. என்ன மாதிரி எத்தனை இளைஞர்கள் இருக்கான். இதுக்கு முன்னாடி இவன் என்ன செஞ்சான், அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சான்னு அவனுக்கெல்லாம் தெரியுதில்ல, எனக்கு ஏண்டா தெரியல. இதுக்கு முன்னாடி நான் எங்க இருந்தேன்னு எவனுக்கும் தெரியாது, இப்போ நான் எங்க இருக்கேன்னு எவனுக்கும் தெரியாது. அப்போ இந்த உலகத்துல யாராலும் அன்ரெக்கக்னைஸ்டாகவே நான் வாழ்ந்து பிறந்து அப்படியே நான் செத்து போயிடுமா? நீங்க மட்டும்தான் அப்படியெல்லாம் இருக்கணுமா? என்னுடைய திறமையை, என்னுடைய இதை நீங்க மரியாதை கொடுக்க மாட்டீங்களா? அதை மதிக்க மாட்டீங்களா? எனக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்க மாட்டீங்களா? என்னைய ஒரு ஸ்டேஜில் ஏற்ற மாட்டீங்களா? என்னைய பாராட்ட மாட்டீங்களா? எதுவுமே செய்ய மாட்டீங்களா? திறமை இருந்தால் பாராட்டு, இல்லைன்னா விட்டுரு. உங்களை விட எனக்கும் திறமை இருக்குது, உங்கள் அளவுக்கு இருக்குது, சில சமயங்கள் உங்களை விட கூட இருக்கலாம், ஏன் என்னை செய்யலை? இதான் நோபடி நியூ வேர் ஐ வாஸ். நான் எங்கே இருந்தேன், எப்படி இருந்தேன்னு யாருக்கும் தெரியாது. அண்ட் நவ் ஐ எம் நோ லாங்கர். நான் இப்போ எங்கேயுமே இல்லை, என்னை யாருன்னே தெரியாமல் இப்படி இந்த உலகத்தில் அடையாளம் தெரியப்படாதவனாகவே நான் இறந்து போய் விடுவேன் போல் இருக்கிறது. The only sanity is a cup of tea. சானிட்டி அப்படின்னா இவனுக்கு உள்ளத்திற்குள் ஒரு அமைதியை தருவது, இவனுக்கு ஒரு ஹெல்த்தி மைண்டு, ஒரு ஆரோக்கியமான மனநிலை இவனுக்கு தர்றது என்ன, கப் ஆஃப் டீ. ஒரு கப் காஃபி ரொம்ப அப்படிதான் இருப்பாங்க, சே தலை வலிக்குது, ஒரு டீ குடித்தா பரவாயில்ல. அது மாதிரி ரொம்ப அப்படியே இருக்கு. அந்த சமயத்தில் இவன் என்ன பண்ணுவான்னா ஒரு கப் டீ குடிப்பான். அது ஒன்று தான் இவனுக்கு ஆறுதல், a cup of tea. The only sanity is a cup of tea. The music is in minors. The music is, the இசை இருக்கு பாருங்க, in minor. மைனர், மேஜர். மைனர் அப்படின்னா ஒரு கீழ் ஸ்தாயில வாசிக்கிறது. சோகமானது பூராமே கீழ் ஸ்தாயில் தான் வாசிக்கப்படும். சந்தோஷமானது, மகிழ்ச்சியானதுல உச்ச ஸ்தாயில கொண்டாடுவாங்க. ஆனால் சோகமாக இருந்தால் இப்படிதான் வரும். மியூசிக் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஆனால் மைனருங்க. மியூசிக் இஸ் மைனர் அப்படின்னா என்ன அர்த்தம்? சேட்னஸ்ன்னு அர்த்தம். என் வாழ்க்கை முழுவதும் சேட்னஸ், என் உள்ளத்துக்குள்ள எழும்புகின்ற இசை கூட சோக இசையாக தாண்டா இருக்கு. ஒரு நாள் கூட நான் சந்தோஷமா இல்லைடா. எனக்கு ஒரு மன அமைதி வேணும்னா எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வழி ஒரு கப் ஆஃப் டீ. இதுதான். The only sanity is a cup of tea. The music is in minor. Each one other is having different weather. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டிஃபரண்ட் வெதர்னா பருவ மாற்றம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டிஃபரண்டான ஒரு வெதர் இருக்கு.
அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈச் ஒன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ் இன் டேலண்ட், இன் எவ்ரிதிங். ஒவ்வொருத்தரும் அதே மாதிரி இருக்க மாட்டாங்க. இவர் 100 இவர் 100னாக 2 பேருடைய நாலேஜ் ஈக்குவலா? ஒரு 100 வாங்கினவனுக்கு 2 பேருக்குமே மட்டமான நாலேஜ் கூட இருக்கும். ஒரு 60 வாங்கினவனுக்கு பயங்கர பிரில்லியண்ட்டாக கூட இருப்பான். நீ 60னால அல்லது 100 வாங்கினதுனால 2 பேரும் ஈக்குவல் நாலேஜ்லாம் நீங்கள் சொல்ல முடியாது. இந்த உலகத்தில் யாருமே ஈக்குவலே கிடையாது. இந்த வேர்ல்டில் எவ்ரி ஒன் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். என்ன மாதிரி கொஞ்சம் கூட டேலண்ட் உடையவங்க இருக்கலாம், கொஞ்சம் குறைச்சலான டேலண்ட் இருக்குமா, இதே மாதிரியான ஒன்று நீங்கள் உலகத்திலே இருக்கவே கிடையாது. நத்திங் இஸ் ஈக்குவல் இன் த வேர்ல்டு. உலகத்தில் கடவுளின் படைப்பில் எந்த இரண்டும் சமமானதையே கிடையாது. 2 வேப்ப மரம் ஒரே மாதிரி இருக்காது, 2 மாடு ஒரே மாதிரி இருக்காது, 2 நாய் ஒரே மாதிரி இருக்காது, 2 நாயும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். இந்த ட்வின்ஸ்ன்னு சொல்கிறவங்கள கூட பக்கத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு தெரியும் இவனுக்கும் என்ன வித்தியாசம். டிஃபரன்ஸ் இருக்கு. டிஃபரன்ஸ் இல்லாமல் இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. தட் இஸ் தி எக்ஸலன்ஸ் ஆஃப் கிரியேஷன். கிரியேஷனுடைய எக்ஸலன்ஸே ஒரே மாதிரி 2 இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. கடவுள் படைச்சது, மனுஷன் படைச்சதுல வித்தியாசமாக அவனால் படைக்கவே தெரியாது. ஒரே மாதிரி தான் படைப்பான். நோட் புக் தயாரிக்கிறான்னா எல்லா நோட் புக்கும் ஒரே மாதிரி இருக்கும். அவன் தயாரிக்கிற எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். அவனுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்லாம் பண்ண தெரியவே தெரியாது. வேணா நீளத்தை கூட்டுவான், கொஞ்சம் குறைப்பான், பக்கத்தை கூட்டுவான், குறைப்பான், அவ்வளோதானே பண்ணாலும் செய்ய முடியாது. வேறு என்ன செய்வேன்? ஆனால் கடவுள் படைச்சாருன்னா இந்த உலகத்தில் 400 கோடி மக்கள் இருக்காங்கன்னா 400 கோடி பேரும் வித்தியாசமானவங்க தான். அந்த மாதிரி தான். ஈச் ஒன் இஸ் டிஃப்ரெண்ட். So each one other is having different weather. It was you who threw away my name. It was you. நீ தாண்டா என் பேரவே தூக்கி எறிஞ்சிட்ட. இப்போ ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு நேம்னு ஒன்று இருக்குல்ல. அப்போ எனக்கு ஒரு பேர் இருக்கு, பாரத் ரவீந்திரன். இஸ் அ நேம். இந்த நேமே தூக்கி எறிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் எப்படி என்ன ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? அப்போ ஒரு ஐடென்டிஃபிகேஷன் தேவை. அப்படின்னா ஒரு நேம் தேவை. எனக்கு இந்த உலகத்தில் ஐடென்டிஃபிகேஷனே தேவை இல்லை. எல்லாரும் சேர்ந்து என் நேமையை தூக்கி எறிஞ்சிட்டீங்க. இட் வாஸ் யூ ஹூ த்ரூ அவே த நேம் அண்ட் திஸ் இஸ் எவ்ரி திங் ஐ ஹேவ் ஃபார் மீ. எனக்கு இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. நான் செஞ்சது இந்த அடித்து இந்த கண்ணாடி ஜன்னலை உடைச்சதான். திஸ் இஸ் எவ்ரி திங் ஐ ஹேவ் ஃபார் மீ. ஹூ ஹேஸ் நாட் காங்கிரஸ். இந்த நான் எனக்கு என்ன இருக்கு? நோ காங்கிரஸ். காங்கிரஸ் அப்படின்னா 4 பேர் கூட்டமாக இருக்கிறதுக்கு பேர் காங்கிரஸ் அப்படின்னு பேர். இந்த பக்கம் வந்து ஹூ ஹேஸ் காங்கிரஸ் இருக்கட்டும். ஹூ ஹேஸ் நாட் காங்கிரஸ். லாப்ஸ்டர் அப்படிங்கிறதுக்கு 2 அர்த்தம் இருக்கு. ஒரு சி அனிமல் இருக்கும், அதுக்கு பேர் லாப்ஸ்டர்னு பேர். மேலே எப்படி இருக்கும், கீழே வந்து ஒரு 6-7 டென்டக்கிள் தொங்கிக்கிட்டு இருக்கும், அதுக்கு பேர் லாப்ஸ்டர் அப்படின்னு பேர். இன்னொன்று லாப்ஸ்டர் அப்படின்னா பார்ட்னர் இன் அ லவ். காதலி நம்முடைய பார்ட்னர். ஆணாக இருந்தால் பெண் காதலி, காதலியாக இருந்தால் காதலன். அவனுக்கு லாப்ஸ்டர்னு பேர். இவன் சொல்கிறான் எனக்கு ஒன்றுமே கிடையாது நான்ட்டான். ஹூ ஹேஸ் நோ காங்கிரஸ் அப்படின்னா நோ ஃப்ரெண்ட்ஸ்னு அர்த்தம். காங்கிரஸ்னால் 4 பேர் ஒரு இடத்துல சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கனால ஐ ஹாவ் நோ காங்கிரஸ், ஐ ஹாவ் நோ லாப்ஸ்டர் அப்படின்னா ஐ டோன்ட் ஹாவ் எனி பிலவட். எனக்கு எந்த காதலியும் கிடையாது. லவ், அது லாப்ஸ்டர். காதலி லவ். என் மீது அன்பு செலுத்தக்கூட யாரும் கிடையாது. அண்டு லியூ அப்படின்னா லியூங்கிறது ஒரு ஃபீஸ்ட்னு வச்சுங்களேன். இட்ஸ் அ ஃபீஸ்ட். எனக்குன்னு என்ன ஒரு ஃபீஸ்ட் நடக்குது. இப்போ ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீஸ்ட் ஏதோ ஒன்று இருக்கும். இன்றைக்கி ஆடி 18 வடை பாயசம்பா, இன்றைக்கி ஆவணி அவுட்டோம் அப்படிம்பா. ஏதோ ஒரு பேர் வச்சுக்கோம். ஏதோ ஒரு பேரை வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு வீட்டில் நடந்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு எந்த ஃபீஸ்ட்டும் கிடையாது. ஒரு ஃபீஸ்ட்டு கிடையாது, ஒரு நண்பர்கள் கூட்டம் கிடையாது, ஒரு லாப்ஸ்டர் கிடையாது, ஒரு காதலி கிடையாது, என் மீது அன்பு செலுத்துகிறவங்க கூட யாருமே கிடையாது. ஸோ ஹூ ஹேஸ் நாட் காங்கிரஸ், லாப்ஸ்டர், லவ், லியூ, த ரெஜென்சி ரூம். நான் எங்கேயாவது தங்க போனேன்னு வச்சுங்களேன், காசு கொடுத்தா கூட எனக்கு ஒரு நல்ல ரூம் தர மாட்டான். அங்கே போய் தங்கிக்க, அவ்வளோதான். ஆனால் ரெஜென்சி ரூம் அப்படின்னா பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்லாம் ஒரு ஸ்பெஷலைஸ்டு ரூம்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த ஸ்பெஷலைஸ்டு ரூம்ஸுங்கிறது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். இப்போ எல்லா ரூம் வந்து ஒரு நாளைக்கு 1000 ரூபா, ரொம்ப 500 ரூபாய் கொடுப்பான், ஒரு 1000 ரூபாய்க்கு கொடுப்பான். இந்த ரூம் 10,000 ரூபா இருக்கும். அது ரொம்ப ஒரு நடிகர் வர்றாரு, ஒரு பெரிய அரசியலில் ஒரு முக்கியமான ஆள் வர்றாருன்னா அந்த ரூமை கொடுப்பாங்க. அது மாதிரி தான் சாதாரண யாரும் கொடுக்க மாட்டாங்க.
அந்த மாதிரி ஒரு ரிஜென்சி ரூம், அந்த மாதிரி ஒரு நல்ல ரூம் எனக்கு கிடையாது. த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி, இந்த உலகத்துக்கே காட்டுற மாதிரி நீங்கள் ஒரு சுதந்திர தேவின்னு ஒரு சிலையை வச்சுருக்கீங்களே, எனக்கு என்னைக்காவது நீங்கள் சுதந்திரம் கொடுத்துருக்கீங்களா? ஐ டோன்ட் ஹேவ் ஃப்ரீடம். பட் யூ ஹேவ் எ ஸ்டாச்சு ஃபார் ஃப்ரீடம். பட் ஐ டோன்ட் ஹேவ் எனி ஃப்ரீடம் அட் ஆல். எனக்கு சுதந்திரமே கிடையாது. ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி. ரன்ஸ், ரன்னுங்கிறது கேம், ஓடுறதுங்கிறது ஒரு விளையாட்டு. ஏன்னா எந்த கேம்லையாவது நீங்கள் சேர்த்துருக்கீங்களாடா? என்னுடைய ஓட்ட திறமையை நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? என்னை ஒரு கேமில் நீங்கள் இன்வால்வ் பண்ணியிருக்கீங்களா? எ ஸ்லாப்பி அமால்கமேஷன். எ ஸ்லாப்பி, ஸ்லாப்பி அப்படின்னா டூ எனிதிங் வெரி கேர்லெஸ்லி, ஒரு கவனக்குறைவாக ஏனோ தானோன்னு செய்கிறது இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஏனோ தானோன்னு செஞ்ச அமால்கமேஷன். அமால்கமேஷனா மிக்சர், ரெண்டு, அதாவது இது ஒரு அமால்கமேஷன் ஆஃப் கம்பெனிஸ்ன்னு சொல்லுவாங்க காமர்ஸில். இது ஒரு கம்பெனி, இது ஒரு கம்பெனி, இந்த ரெண்டு கம்பெனி ஒன்னோட ஒன்று இணையிறதுக்கு பேர் அமால்கமேஷன் பேர். அது மாதிரி அமால்கமேஷன் சும்மா ஒரு எந்த இதுவும் இல்லாமல் ஒரு ஸ்லாப்பி அமால்கமேஷன், அதாவது லுக்ஸ் மிசர்லி, ரொம்ப ஒரு பரிதாபகரமாக எந்த விதமான ஒரு ஒரு கவனக்குறைவாக செய்யப்பட்ட ஒரு அமால்கமேஷன், ரெண்டின் சேர்க்கை. இதை ரொம்ப நுட்பமாக கவனிச்சிங்கன்னா வேற மாதிரி இருக்கும். ஒரு ஆண் பெண்ணினுடைய சேர்க்கை, அதான ஒரு குழந்தை. நான் சொல்கிறான், நான் பிறக்கும் போதே ஒரு நல்ல சேர்க்கை இல்லை, ஒரு நல்ல அம்மா நல்ல அப்பா அவங்க சேர்ந்து பிறந்த நான் ஒரு குழந்தையானா இந்த இப்படி இருப்பேன். ஸ்லாப்பி அமால்கமேஷன் தான். எங்கள் அப்பா ஏதோ அவர் ஒரு கருப்பு, எங்கள் அம்மா ஒரு தெம்பான ஒரு ஆள் இல்லை. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து என்னை பெற்று போட்டாங்க. அப்படி தானே நான் இருக்கேன். ரொம்ப வேதனையில் சொல்கிறோம். அண்ட் who has not Congress, Lobster, Love, Liu, the Regency Room, the Statue of Liberty, runs a sloppy amalgamation. I am a sloppy amalgamation. It's a mistake. நான் அந்த உலகத்தில் பிறந்தே இருக்கக்கூடாதா? இட்ஸ் அ மிஸ்டேக். ஐ ஹவ் பார்ன் பை மிஸ்டேக். நான் தப்பாக இந்த உலகத்தில் வந்து நான் பிறந்துட்டேன். எ கிளிஃப், எ கிளிஃப். கிளிஃப்னா மவுண்டனா ரொம்ப உயரம், கிளிஃப்னா ஒரு குன்று. ஒரு குன்று, இந்த குன்றில் ரெண்டு இருக்குது. இந்த குன்றில் ஏறினீங்கன்னா அங்கே இருக்கிறத பார்க்கலாம். ஒரு குன்றுங்கிறது ஒரு ஜஸ்ட் எ ஹையர் மவுண்டு. மவுண்டுன்னா மண் மேடு, ஒரு மணல் மேடாக இருந்துச்சுன்னா அது பேர் மவுண்டு. அதோட ஹைட்டாக இருந்தால் கிளிஃப், அதோட ஹைட்டாக போனால் மவுண்டன். கிளிஃபுங்கிறது கொஞ்சம் ஹைட்டாக இருக்கக்கூடிய ஒன்று. அந்த ஹைட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்தையும் நீங்கள் பார்க்கலாம். அது ஒன்று இருக்குது. அது மேலே ஏறினீங்கன்னா கீழே வந்து சாவலாம். நான் எதுக்குடா என்னை படுத்திருக்கீங்க? எ மிஸ்டேக். இது வந்து எ கிளிஃப் டு ஃபால் டவுன் ஆர் டு see the world in broad. அப்படியே இந்த கிளிஃப்ல இருந்து இந்த உலகத்தை பார்ப்பதற்கு நானா, அல்லது மேலேருந்து கீழே வந்து சாவுறதுக்கா? எதுக்குடா இருங்க? எ கிளிஃப், எ மிஸ்டேக், எ ஹிம், எ ஸ்னேர் அண்ட் அன் எக்ஸீடிங் சன். எ ஹிம்னா கடவுள் வாழ்த்து பாடல் அப்படின்னு வச்சுக்கலாம். எ ஹிம் ஒரு தொடக்கத்துக்கு பாடுவான், அதுக்கப்புறம் அதை மறந்துடுவாங்க இல்லையா? கம்பராமாயணம் இவ்வளோ 1000 பாடல்களை கொண்டது. ஆனால் ஹிம்னுங்கிறது என்ன? சும்மா ஆரம்பத்தில் பாடிடுவாங்க, அதுக்கப்புறம் அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. அதுக்கப்புறம் அதாவது சம்மந்தமே இல்லாமல் ஒன்று இருக்கும். ஒரு ஹிம் அப்படி தானே இருக்கும். கடவுள் வாழ்த்து பாடல்ங்கிறது எல்லாத்துலேயும் எடுத்துங்க. கலிங்கத்து பரணி எடுத்தோடனே கடவுள் வாழ்த்து பாடல் பாடியிருப்பாங்க. விநாயகனை வச்சு யாரையோ வச்சு பாடியிருப்பாங்க. பாடிட்டு அதோடு அதை ஓரங்கட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த அரசனுடைய சிறப்பு புகழ் பரணி பாடுவது போர் எல்லாம் நடந்து அப்படி தானே கலிங்கத்து பரணி போயிருக்கோம். நீங்கள் எந்த பாட்டிலையும் பாருங்கள், அந்த ஹிம் மாத்திரம் பார்த்தா தொங்கல் நீங்கள் தனியாக நிற்கும், அவ்வளோதான். அதுக்கும் பின்னாடி இருக்கிறது சம்மந்தமே இல்லை. ஏன்னா ஹிம்னு மாதிரி வச்சுட்டிங்களா, அவ்வளோதான் தொடக்கம். அதுக்கப்புறம் என்னை எங்கேயுமே சேர்த்துக்க மாட்டான். அப்படி போயிடுச்சு. எ ஹிம், எ கிளிஃப், எ ஸ்னேர். ஸ்னேர்னா இட்ஸ் எ டிவைஸ் ஃபார் ட்ராப். கண்ணி அப்படி வச்சுருப்பாங்க, ஏதாவது ஒரு விலங்கு வந்தால் மாட்டிக்கும். அது மாதிரி ஐ ஆம் அ ஸ்னேர் அண்ட் அன் எக்ஸீடிங் சன். சன்லைட்டு ஓகே, நான் எக்ஸீடிங் சன். எக்ஸீடிங்னா ஸ்கார்ச்சிங் சன், அப்படியே சுட்டு பொசுக்குகின்ற சூரிய ஒளி. இப்படித்தானே நான் இருக்கேன், இப்படித்தானே என்னுடைய நிலைமை இருக்குது. எனக்கு ஒரு காங்கிரஸ் இருக்கா, மக்கள் நண்பர்கள் இருக்காங்களா, லாப்ஸ்டர் இருக்கா, லவ் இருக்கா, லியூ இருக்கா, ரிஜென்சி ரூம் இருக்கா, ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி இருக்கா, ரன்ஸ் இருக்கா? எ ஸ்லாப்பி அமால்கமேஷன் ஐ ஆம். எ மிஸ்டேக், எ கிளிஃப், எ ஹிம், எ ஸ்னேர் அண்ட் அன் எக்ஸீடிங் சன் என்று சொல்லி முடிக்கிறார். தேங்க்யூ.